Hello viewers, welcome to our Kavirani Academy channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது விஷாரத் பூர்வா பேப்பர் 3 பிரிவு 2ல வரக்கூடிய அதாவது பிரிவு 6ல வரக்கூடிய காலமேக புலவர் எஸ்ஸே பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படினா உங்களுக்கு Google Drive லிங்க் அட்டாச் பண்ணி இருக்கும். சோ அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எஸ்ஸே வந்து PDF ஃபார்மட்ல கிடைக்கும். சோ அத வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So, question என்ன அப்படின்னா காலமேக புலவரின் கவித்தன்மையை விவரிக்க. குறிப்பு சட்டகத்துல முன்னுரை, ஈயேற மலை குலுங்கும், மத்தால் அடித்தது, எந்த வினை தீர்ப்பார், ஆறுமுகன் பெருமை. முடிவுரை கொடுத்துக்கோங்க. முன்னுரை, 15ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற கவிஞர் காலமேக புலவர். தம்மோட கவித்திறமையை பத்தி அவர் கூறுகிறதா இப்ப பார்க்க போறது. நம்ம காலமேக புலவரோட கவித்திறமை பத்தி தான் பார்க்க போறோம். இம் என்று சொல்லும் முன்னே 700 800 பாடல்களும் அம் என்று சொல்லுவதற்குள் 1000 பாடல்கள் படைக்க வல்ல பெரும் கவிமலை பொழியும் காலமேகம் தாம் என்கிறார். அப்படின்னா என்ன மீனிங்னா, இம் அப்படின்னு நம்ம சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே 700 800 பாடல்கள் எழுதிடுவாராம். அதே மாதிரி அம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே 1000 பாடல்கள் வந்து படைக்கிற திறமை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம காலமேக புலவர் கிட்ட இருக்கு. அவரு 15ஆம் நூற்றாண்டோட புகழ் பெற்ற கவிஞர். இது முன்னுரை. வாள் எங்கே? கர்வம் கொண்ட ஒரு கவிஞரை கிண்டல் செய்யும் காலமேக புலவர் கவி என்னும் சொல் குரங்கினையும் குறிப்பதை உணர்த்தி கால்கள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. குழி விழுந்த கண்கள் தான் எங்கே என வினவுகிறார். சோ ஒரு ரொம்ப கர்வம் கொண்ட ஒரு கவிஞரை பார்த்து, கவிஞர் அப்படின்னா குரங்கு அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. கவி அப்படின்னா சோ குரங்கு இருக்கு, அப்ப கால் எங்க, கண்கள் எங்க, குழி விழுந்த கண்கள் எங்க, வால் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்காரு. குடத்திலே கங்கை அடங்கும், விண்ணுக்கடங்காமல் மலைக்கும் மண்ணுக்கும் அடங்காமல் வந்தாலும் தனது இடப்புறத்திலே உமையாலை வைத்த சிவபெருமானின் சடைக்குள்ளே கங்கை அடங்கும். சோ அவர் சிவபெருமானோட சடைக்குள்ளதான் இன்னொரு அந்த நட்சத்திரம் மாதிரி வச்சிருப்பாரு. சோ அதுதான் இடப்புறத்திலே உமையாலை வைத்த சிவபெருமானின் சடைக்குள்ளே கங்கை அடங்கும். கங்கைங்கிறது இன்னொரு ஒய்ஃப் பேரு. சோ அதான் சொல்றாரு, குடத்திலே கங்கை அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மண்ணுக்கும் மலைக்கும் அடங்காமல் இருந்தாலும் சிவனோட சடைக்குள்ள அடங்கும்னு சொல்லி சொல்றாரு. ஈயேற மலை குலுங்கும், கண்ணன் வெண்ணெய் திருடி உண்ட போது நல்ல பாடல்களை பாடும் இடைச்சி ஒரு பெரிய மத்தால் அவனது வாயில் அடித்தாள். அந்த புண்ணில் ஈ மொய்க்க கண்ணன் தன் தலையை அசைக்க 8 திக்கு யானைகளும் மேருவும் கடலும் உலகமும் அசைந்தன. தலையாட்டணும் என்னாச்சு அப்படின்னா அங்க இருக்கிற யானைகள், மேருகள், மலைகள், மேருனா மலை, கடல், உலகம் எல்லாமே அசைஞ்சுச்சான். எப்ப அப்படின்னா கண்ணன் வெண்ணெய் திருடி சாப்பிட்டு ஒரு பாடல் பாடுற அந்த இதுல வந்து ஒரு இடைச்சி வந்து என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா ஒரு மத்தால வச்சு கண்ணனோட வாயில அடிச்சிருவாங்க. அப்ப புண்ணாயிடும். சோ அப்ப அந்த புண்ணுல வந்து ஈயெல்லாம் வந்து மொய்க்கிறதுனால கண்ணன் வந்து தன் தலையை ஆட்டுவான். அப்ப அந்த தலையாட்டும் போது என்னாகும் அப்படின்னா 8 திக்குல இருக்கிற யானைகளும் மலைகளும் கடலும் உலகமும் அசைய ஆரம்பிச்சுதான். மத்தால் அடித்தது, கரிய நிறுத்தவன் என்றும் எப்போதும் வேதங்களை ஓதிக் கொண்டிருப்பவன் என்றும் இவனே கண்ணன் என்றும் அறியாது மூவுலகியும் தனது ஈரடியால் மகாபலியிடம் அளந்தவனை அழும்படி இடைக்குள்ள பெண்ணொருத்தி மத்தால் அடித்தாளே. அதாவது கண்ணனை மத்தால இடிச்சு ஒருத்தர் அடிச்சிடுறாங்க இல்லையா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா கண்ணனோட நிறம் கரிய நிறம். சோ எப்பவும் வேதங்களை ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவன்தான் கண்ணனே தெரியாம அது மட்டும் இல்ல, தன்னோட அந்த மகாபலி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ரொம்ப கர்வம் பிடிச்சு இருப்பாரு. அப்ப வந்து ஒரு மண் கேட்பாரு. கடைசியா கிடைக்காம ஒரு அடியிலேயே வந்து உலக அளந்துருவாரு, இன்னொரு அடியில பாதாளத்தை அளந்துருவாரு, இன்னொரு அடிக்கு எங்க போக அப்படின்னு கேட்கும்போது மகாபலி வந்து தன்னுடைய தலையை கொடுப்பாரு, அது மேல வைங்கன்னு சொல்லிட்டு. சோ மூவுலகையும் தனது ஈரடியால் மகாபலியிடம் அளந்தவனை அழும்படி இடைக்குல பெண்ணொருத்தி மத்தால் அடித்தாளே. இதெல்லாம் தெரியாம இடைக்குல பெண்ணொருத்தி என்ன பண்ணிடுறாங்க, மத்துல கண்ணனை அடிச்சிடுறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ ஏழையானால்,
சிதம்பரத்தில் வீற்றிருக்கும் இறைவனை நோக்கி காளமேக புலவர் பாடுகிறார். இறைவனே, நீ ஏழையாய் இருப்பதால் கங்கை என்னும் பெண்ணொருத்தி உன் மீது அமர்ந்துள்ளாள். கால் செருப்புடன் கண்ணப்பன் உன்னை மிதித்தார். சுந்தரர் பித்தனென்று உம்மை வைதார். வில் முறியும்படி அர்ஜுனன் உன்னை அடித்தான். சப்போஸ் சொல்றாரு, சிதம்பரத்துல இருக்கிற நம்ம சிவனை நோக்கிதான் சொல்றாரு காளமேக புலவர். இறைவனே, சப்போஸ் நீ ஏழையா இருப்பதனால்தான் கங்கை என்னும் பெண்ணொருத்தி உன் மீது அமர்ந்துள்ளாள். அந்த தலையில சொன்னோம் இல்லையா, ஜடைக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு, கால் செருப்புடன் கண்ணப்பன் உன்னை மிதித்தார். கால் செருப்போடையே அவரை கண்ணப்பன் எட்டி வச்சிடுறாரு. சுந்தரர் பித்தன் என்று உமை வைதார். பித்தா அப்படின்னு சொல்லிதான் சுந்தரர் சொல்லுவாரு சிவனை. வில் முறியும்படி அர்ஜுனன் உன்னை அடித்தான். சோ வில் முறிகிற அளவுக்கு அர்ஜுனன் உன்னை அடிச்சான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காளமேக புலவர். எந்த வினை தீர்ப்பார்? வேலூரில் இருக்கும் வேலவனிடம் காளமேக புலவர் வினவுகிறார். உனது தந்தையான சிவபெருமான் வாத காளர், அவரின் மைத்துனரோ எப்போதும் நீரில் இருப்பதால் நீரழி உள்ளவர். அண்ணன் விநாயகனோ பெருவயிரர். இவற்றை தீர்க்க இயலாத வேலவர் எந்த வினை தீர்ப்பார்? சோ காளமேக புலவர் முருகனையும் விட்டு வைக்கல. அவர் என்ன கொஸ்டின் கேக்குறாராம், உனது தந்தை ஒரு வாதக்காலர், அவரின் மைத்துனர் அவர் அதாவது பாம்புல இருக்கிறதுனால, அதாவது பெருமாளை சொல்றாங்க, அவர் நீருக்குள்ள இருக்கிறதுனால அவர் நீரழி உள்ளவர். அண்ணன் விநாயகன் பெருவயிரர், அதாவது வயிறு பெருசா இருக்குது. இவத்தையெல்லாம், இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க இயலாத வேலவர் எந்த வினையை போய் தீர்ப்பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு காளமேக புலவர். நெக்ஸ்ட், ஆறுமுகன் பெருமை. ஆறுமுகனை பக்தியால் உருகி கேலி செய்யும் காளமேக புலவர், ஆறுமுகனிடம், உன்னுடைய தந்தை பிச்சை எடுத்து உண்பவன், தாயோ மலைநாட்டு நீலி, மாமனோ உரியில் உள்ள வெண்ணெயை திருடியவன், சப்பைக்கால் உள்ள உன் அண்ணனோ பெரு வயிறன் என்கிறார். சோ மேல சொன்ன மாதிரியே கீழே என்னங்கிறாரு, இது எல்லாமே ஒரு அதிகமாயி முருகர் மேல உள்ள பக்தி அதிகமானதனால்தான் காளமேக புலவர் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எப்படி நம்ம கிண்டல் கேலி பேசுவோமோ அதே மாதிரி அவர் முருகன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. உன் தந்தை பிச்சை எடுத்து சாப்பிடுறவரு, உன்னோட தாய் மலை நாட்டோட நீலி, உன்னோட மாமன் கண்ணன் பார்த்தனா வெண்ணெய் திருடி சாப்பிடுறவன், சப்பைக்கால் உள்ள உன் அண்ணன் நல்ல பெரிய வயிறு உள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. So thank you for watching. Subscribe it and share it. Thank you viewers.